எல்லாம் என்ன சும்மா கத்திட்டே இருக்கீங்க? இது என்ன மீன் மார்க்கெட் நினைச்சீங்களா? போயிட்டுல டோக்கன் வாங்கிட்டு உட்காருங்க. நான் கூப்பிட பார்த்தா ஒருத்தவங்களா வரணும். சரியா போங்க, போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டேன்ல. டோக்கன் நம்பர் 1 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? சார் பணம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க சார். காசு போடணுமா? காசை ஏடிஎம்ல போடலாம். ஏன் சார் நீங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க கீழே போய் ஏடிஎம்ல போட்டு போங்க. ஏடிஎம் ப்ராப்ளம் சார். சார் கிளம்பா சார். டோக்கன் நம்பர் 2 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? சார் அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுக்கணும் சார். காசு எடுக்கணுமா? அது ஏடிஎம்ல எடுக்க வேண்டியதானே? நீங்களும் ஏங்க வந்துட்டு இருக்கீங்க? போங்க சார். ஏடிஎம்ல எனக்கு காசு எடுக்க தெரியாதுங்க சார். எடுக்க தெரியாட்டு ஏடிஎம் வாசல்லே வெயிட் பண்ணுங்க. யாராச்சும் எடுக்க தெரிஞ்சவங்க வருவாங்கல்ல, அவங்க கேட்டு எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க. அடுத்து டோக்கன் நம்பர் 3 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? சார் புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சார். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 5ஆம் நம்பர் கவுண்டர் போகணும் சார். இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இது வந்து உட்கார வச்சு இப்ப கூப்பிட்டு இந்த கவுண்டர்ல அந்த கவுண்டர் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். போய் 5ஆம் நம்பர் கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு நின்னுங்க. இந்த மாதிரி ஒரு பேங்க்ல எனக்கு அக்கௌண்டே வேணாம் சார். வேணாட்டி கிளம்புங்க போங்க. அடுத்து வாங்க. உங்களுக்கு என்ன சார்? உங்க ஏடிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு சர்வீஸ் பண்றதுக்காக வந்த சர்வீஸ் மேன் சார். நான் என்ன போய் டோக்கன் வாங்கிட்டு உட்கார வச்சிட்டீங்க சார். இது தெரியாம 2 பேர் ஏடிஎம் அனுப்பிவிட்டானே.